எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு குறுகுல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் கடந்த ஆண்டு நடைபெற்ற உயர்தர பௌதியவியல் வினாத்தாளினுடைய 10வது வினாவை பகுதியை இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். கடந்த வகுப்புகளிலே நாங்கள் மேற்படி வினாக்களின் மிகுதியை பார்த்திருக்கின்றோம். இன்று நாம் 10வது கேள்வி. உங்களுக்கு தெரியும், அந்த கட்டமைப்பு, அதாவது வெப்ப பௌதியவியல் பற்றிய ஒரு வினா வருகின்றது. இந்த வெப்ப பௌதியவியல் வினாவிலே ஒரு பரந்துபட்ட வாயு விரிவு சம்பந்தப்பட்ட ஒரு வினா ஒன்று உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கின்றது. அதிலே 2 வினாக்கள் இருக்கிறது, ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றேன். பகுதி ஏ அல்லது பகுதி பி. பகுதி பி எங்களுக்கு தெரியும், சடமும் கதிர்ப்பும் என்ற ஒரு பாடப்பிறப்பை அடிப்படையாக கொண்டது. ஆகவே இந்த வினாவிலே நாம் ஏ அல்லது பிக்கு மட்டுமே விடையளித்தல் வேண்டும். அநேகமாக இந்த வெப்ப பௌதியவியலுக்கு வினாக்களுக்கு விடையளிக்கின்ற மாணவர்கள் எண்ணிக்கை அதிகம் என்றால் இலகுவாக இருக்கின்றது. இந்த வினாவிலே கொஞ்சம் சற்று கடினத்தன்மை இருப்பதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. என்றாலும் அந்த வினாவிலே சில நடைமுறைகளை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். முதலிலே எங்களுடைய வினாவை ஆரம்பிக்கும் போது வழமையாக உங்களுடைய விதிகளை கேட்பது வழமை. இடையிட்ட ஆண்டுகளில் இந்த விதிகள் கேட்கப்படாத பட்சத்திலும் மீண்டும் அந்த விதிகள் கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே புள்ளிகளை நாம் எடுத்துக்கொள்வதற்கும் இந்த வினாவை எங்களால் செய்யக்கூடிய ஒரு தன்மைக்கு போவதற்கும் இது வழிவகுக்கின்றது என்பதை கவனத்தில் கொள்ளுங்க. முதலாவது பகுதிக்கு நாங்கள் வருவோம். போயிலின் விதியையும் சால்ஸின் விதியையும் எடுத்துரைக்கண்டு கேட்டிருக்கு. அப்போ நீங்கள் முற்றுமுழுதாக அந்த வினாவின் வடிவத்தை பார்த்திருக்கிறீர்கள். போயிலின் விதியையும் சால்ஸின் விதியையும் எடுத்துரைக்குக. அப்போ முழுவதுமாக நீங்கள் அதை தெளிவுபடுத்தி கூற வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. ரைட், இதிலே பாருங்கள், மிக கவனமாக இருக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியம். போயிலின் விதி சொல்லும் பொழுது மாறா வெப்பெல்லை அல்லது குறித்த வெப்பெல்லை. அப்போ போயிலின் விதியில் நீங்கள் மிக கவனிக்கப்பட வேண்டியது 2 விடயம் மாறாத நிலையில் இருக்க வேண்டும். ஒன்று வெப்பெல்லை, மற்றது திணிவு. ஆனால் எல்லா வாயு விதிகளும் குறித்த திணிவுக்கு மட்டுமே செல்லுபடியாகும். அதை நீங்கள் கவனத்தில் கொள்ளவும். அதாவது நிலையான தெளிவுக்கு மட்டும்தான் போயிலின் விதி மற்றும் சால்ஸின் 2 விதிகளும் செல்லுபடியாகும். அவை திணிவு மாறுகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் பயன்படுத்தப்பட வேண்டிய வாயு சமன்பாடு இணைந்த வாயு சமன்பாடு, PV = nRT என்று சொல்லப்படுகின்ற இணைந்த வாயு சமன்பாடு பாவிக்கப்பட வேண்டும். ஆகவே மீண்டும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம், 3 வாயு விதிகளும், அதாவது சால்ஸின் 2 விதிகளும் போயிலின் விதியும் குறித்த திணிவுக்கு மட்டுமே செல்லுபடியாகும். ரைட், இப்பொழுது பாருங்கள், போயிலின் விதியை தெளிவாக கூற தெரிய வேண்டும். குறித்த திணிவு வாயு, அது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். அது எவ்வாறு இருத்தல் வேண்டும்? மாறா வெப்பெல்லையில். என்ன நிபந்தனை? அதனுடைய அமுக்கம், அதனுடைய கனவளவுக்கு என்னவாக இருக்கு? நேர்மாறு வீத சமன் என்ற ஒரு வடிவத்திலே இருக்க வேண்டும். அதாவது நாங்கள் கொடுக்கும் பொழுது எங்களுடைய அமைப்பிலே பி நேமசமன் 1/v என்ற ரீதியில் பார்க்க வேண்டும். அங்கே குறித்த திணிவு மற்றும் வெப்பெல்லை என்பன மாறிலியாக இருத்தல் வேண்டும். அவை போயிலின் விதி பரிசோதனைகளிலே மாறாமல் பேணப்பட வேண்டிய 2 கணியங்கள் திணிவும் வெப்பெல்லையும் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. இந்த போயிலின் விதி உங்களுக்கு தெரியும், வெப்பமானிகள் என்ற ஒரு பகுதிக்கு வர முடியாது. ஏனென்று கேட்டால், வெப்பமானிகள் என்ற ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டால் அதிலே அடிப்படை நிபந்தனை என்ன? அங்கே ஒரு வெப்பமான இயல்பு என்ற ஒரு நிபந்தனை இருக்கின்றது. அந்த வெப்பமான இயல்பு என்றால் என்ன? வெப்பெல்லையுடன் தொடர்ச்சியாக மாறுபடுகின்றதும் வெப்பெல்லையை அளக்க பயன்படுகின்றதுமான ஒரு பகுதிய இயல்பு வெப்பமான இயல்பு என்றோம். அப்ப போயிலின் விதி வர முடியாது. ஏனென்றால் வெப்பெல்லை அங்கே ஒரு மாறிலியாக இருக்கின்றது. ஆகவே சால்ஸினுடைய 2 விதிகளும் அங்கே வரும். ஏனென்று கேட்டால் அவை 2மே வெப்பெல்லையோடு மாறுகின்றது. அதை பற்றி இப்பொழுது குறித்த கணத்துக்கு பிறகு பார்ப்போம். அவை போயிலின் விதியில் உள்ள நிபந்தனைகளை நீங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறீங்க. இதனுடைய அடுத்தடுத்த வடிவங்களை பாருங்கள். வேறு வடிவங்களிலே வினாக்களுக்கு விடை அளிக்கலாம். மாறா வெப்பெல்லை குறித்த துணை வாயுவின் பாருங்கள், அங்கே எழுதப்பட்டிருக்க அமுக்கம் P குறியீட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது 1/v. இங்கு V வாயுவின் கனளவு. இவ்வாறு இருந்தாலும் புள்ளி வழங்கப்படும். அடுத்ததை பாருங்கள், மாறா வெப்பெல்லையில் குறித்த துணை வாயு PV = மாறிலி. அப்ப PV = K என்று எழுத முடியாது, அதுக்கு புள்ளி வழங்க மாட்டார். PV = மாறிலி என்ற ஒரு விடயத்தை நீங்கள் மீண்டும் கவனிக்க வேண்டும்.
அங்கே வரையறுக்க வேண்டும். V என்பது வாயுவின் கனவளவு, P என்பது அமுக்கம் என்று கொடுத்தால் போதுமான. ஆகவே இதிலே நாங்கள் கொடுக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் PV சமன் மார்லி. மார்லி என்று எழுதினால்தான் அந்த புள்ளி வரும். அதில் K என்று போட்டால் உங்களுக்கு புள்ளி வழங்க முடியாது. இல்லாட்டி மார்லி K என்று எழுதலாம். அதில் K போட்டு மார்லி என்று எழுதக்கூடிய வசதி இருக்கிறது. அடுத்த விடயத்துக்கு வருவோம். சால்ஸின் 2 விதிகள் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்திலே நீங்கள் ஒரு கவனத்தை கொள்ளுங்கள். சால்ஸின் விதி ஒன்றைத்தான் நாங்கள் பாவிக்க போகிறோம். ஏனென்றால் அந்த இணைந்த வாயு சமன்பாடு என்ற ஒரு விடயம் வருது. அப்போ இணைந்த வாயு சமன்பாடு வரைக்க நாங்கள் கொடுக்கின்ற ஒரு விடயத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். இதை பாருங்கள், மாறா அமுக்கத்தில். அப்போ இங்கே அமுக்கம் மாறலி. ஆர் மாறப்போது அதனுடைய கனவளவு, ஆரோட மாறப்போது அதனுடைய தனிவெப்பநிலை. தனிவெப்பநிலை என்று சொல்ல கவனித்துக் கொள்ளுவோம். ஆகவே உங்களுக்கு தரப்பட்ட அந்த அமைப்பிலே ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், ஒரு குறித்த தனி வாயு, அந்த குறித்த தனி வாயுவினுடைய மாற அமுக்கம் அதன் என்னவா இருக்குது, கனவளவு வெப்பநிலைக்கு தனி வெப்பநிலைக்கு நேர்விசமனாக இருக்கிறது. அவை இது எங்களுக்கு எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். எங்களுடைய வெப்பமானிகள் என்ற பகுதிகளில் வரும். எங்களுக்கு 2 வெப்பமானிகள் இருக்கின்றது. ஒன்று மாறா கனல வாயு வெப்பமானி, மற்றது மாறா அமுக்க வாயு வெப்பமானி. இரண்டும் சார்ஸின் விதிகளுக்கு அமையவே நடக்கின்ற என்ற ஒரு விடயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். இதிலே எவ்வாறு கனவளவு தனி வெப்பநிலையோடு மாறும். அப்ப இது மாறா அமுக்க வாயு வெப்பமானி என்ற கருத்துக்களை வருது. ரைட். அடுத்ததிலே நாங்கள் இந்த விதியிலே சார்ஸின் மற்ற விதியை யோசித்தால் அது மாறா கனவளவில் தரப்பட்ட திணிவு வாயுவின் அமுக்கம் தனி வெப்பநிலைக்கு நேர்விசமனாக இருக்கும். ரைட். இங்கே பாருங்கள், அதுக்குரிய வேறு வடிவங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. மாறா அமுக்கத்திலே தரப்பட்ட திணிவு வாயுவிற்கு V நேர்விசமன் T அங்கால வரையறுத்திருக்கிறார். V என்றால் என்ன, கனவளம். T என்றால் என்ன, தனி வெப்பநிலை என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கப்பட வேண்டும். ஆகவே சார்ஸுடைய விதி இன்னொரு வடிவத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. V/T மார்லி. இங்கே பாருங்கள், K போடப்படவில்லை. V/T மார்லி. அப்ப இதிலே பார்ப்போம். நாங்கள் இதிலேயும் ஒரு விடயத்தை பாருங்கள். P1 V1, P2 V2 என்று இவ்வாறு இருந்தாலும் புள்ளி வழங்க முடியும். அதே போல எங்களுடைய விடயத்திலே V/T நாங்கள் மார்லி என்ற ஒரு விடயத்துக்கு வருகின்றோம். இங்கே உள்ள அந்த நிபந்தனை என்ன என்று கேட்டால் எம்மும் பியும் மார்லி. சார்ஸின் விதியில விதி ஒன்றை நாங்கள் நோக்கிறதுக்கு காரணம் என்னென்று கேட்டால் அந்த விதிதான் இணைந்த வாயு சமன்பாட்டுக்கு பயன்பட போகிறது. இதிலே V1/T1 சமன் V2/T2 என்ற அந்த அமைப்புக்கு ஏற்ப வருகிறது. இன்னொரு விதி இருக்கிறது, அது இந்த இடத்திலே தேவையில்லை. அதாவது P/T எங்களுக்கு தெரியும் மார்லி என்ற ஒரு விடயமும் எங்களுக்கு இருக்கின்றது என்ற ஒரு கருத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் அது இணைந்த வாயு சமன்பாட்டுக்கு அந்த விடயம் தேவையில்லை. இப்பொழுது தெளிவாக நீங்கள் அதற்குரிய வெவ்வேறு வடிவங்களிலே போயிலும் விதி சார்ஸின் விதியை கொடுக்கின்ற ஒரு அமைப்புக்கு வந்திருக்கிறீர்கள் என்பதை கவனத்தில் கொள்க. ஒரு அடுத்த விடயத்தை பாருங்கள். இந்த 2 விதிகளையும் பயன்படுத்தி இலட்சிய வாயு சமன்பாடு என்று சொல்லப்படுகின்ற PV சமன் NRT என்ற ஒரு விடயத்தை எடுக்க போகின்றோம். அதில் நாங்கள் உடனடியாக எடுக்கக்கூடிய ஒரு விடயம், அதாவது PV/T ஒரு மாறிலி என்ற விடயத்தை எடுத்து அதிலிருந்து தான் நாங்கள் அங்கே போகிறோம். இந்த மாறிலிக்கு பதிலாக நாங்கள் NR என்று போட்டுக்கொள்றதுக்கு இருக்கின்றோம். என்பது என்ன என்றால் N மூலையும் R அகில வாயு மாறிலியையும் குறிக்கப் போகின்றது. ஆனால் எங்களால் உடனடியாக எடுக்கக்கூடிய விடயம் PV/T சமன் K என்ற ஒரு விடயத்தை தான் எங்களால் எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்ற விடயத்துக்கு வருகின்றோம். ரைட். பாருங்கள், சார்ஸின் விதி ஒருக்கா பாவிக்க போறோம், இன்னொருக்கா போயிலும் விதி பாவிக்க போறோம். அந்த ஓர்டரை மாற்றாதீர்கள். ஆரம்பத்திலே போயிலும் விதி, பின்னர் சார்ஸின் விதி. இதிலே பாருங்கள், இடையிட்ட கட்டம் ஒன்று இருக்கின்றது. அப்ப ஆரம்ப கனளவு V1, அமுக்கம் P1 T1, இறுதி கனளவு அதாவது இறுதியாக இறுதி கட்டம் V2 P2 T2 என்று வருகிறது. இதிலே இடைக்கட்டத்திலே நாங்கள் பாருங்கள், இதிலே வெப்பநிலைய மாறிலியாக வச்சிருக்கின்றோம். அவை போயிலும் விதி. அப்ப P1 இங்கே பாருங்கள் P2 ஆக மாறுகின்றது.
V1 V டேஸாக போடப்பட்டிருக்கு என்பதை கவனத்தில் கொள்க. V டேஸ் என்ற திருப்பியும் கனவளவு மாறப்போகிறது. அதற்காகத்தான் அங்கே நாங்கள் V டேஸ் என்று குறிப்பிட்டிருக்கின்றோம் என்பதை கவனத்தில் கொள்க. இதுகளுக்கெல்லாம் நிறைய புள்ளிகள் வழங்கப்பட்டிருப்பதாலே கூடிய கவனம் நாங்கள் இந்த இடத்திலே செலுத்துகின்றோம். என்றால் நீங்கள் இதிலேயே கூடிய புள்ளிகளை பெற்று பின்னுக்குறிக்கிற பகுதிகளிலே நீங்கள் சில வேளை அதை விடுபட்டாலும் இதிலே அதை கவனம் பண்ணக்கூடியதாக இருக்கின்றது. ரைட், ஓகே. முதலாவது கட்டம் போயிலும் விதி. அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பாவித்த விடயம் போயிலும் விதி. போயிலும் விதி. அப்ப என்னென்ன மாறி இதுக்குள்ளே நாங்கள் ஒரு கவனத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் கதைக்கின்ற ஒரு விடயம், அதாவது ஒரு மூல். அப்ப திணிவு அல்ல மூல் மாறவில்லை. எம் 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 மாறிலியாக இருக்கும். ரைட். அப்ப போயிலும் விதி பாவிக்க எம் அப்படியே இருக்கின்றது, T1 அப்படியே இருக்கின்றது, P1 P2 ஆக மாறுகிறது, V1 V டேஸ் என்று போட்டிருக்கிறது என்றால் இறுதியாக மாறுகிறபடியாது V2 ஆக. ரைட். அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் சாட்சியின் விதி உண்டு. இங்கே அமுக்கம் மாறலி, அதோட திணிவையும் நாங்கள் மாறிலியாத்தான் வச்சிருக்க வேண்டும். போயிலும் விதியிலும் திணிவை நாங்கள் மாறிலியாத்தான் வச்சிருக்கின்றோம். ஆகவே இதிலே என்ன விடயம்? V1 over T1 V2 over T2 என்ற அந்த விடயத்துக்கு வருகின்றோம். ஆகவே கனவளவு மாறும். V2 வெப்பல்ல போயிலும் விதியில மாறாமல் இருந்தாலும் இங்கே மாறும் T2. அமுக்கம் மாறாது P2 அவ்வாறு இருக்கிறது. ரைட். நாங்கள் நிலை ஒன்றுக்கும் ஆரம்ப நிலைக்கும் இடைநிலைக்கும் போயிலும் விதியை பாவிக்கின்றோம். ஆரம்ப நிலைக்கும் இடைநிலைக்கும் போயிலும் விதியை பாவிக்கின்றோம். P1 V1 P2 V டேஸ். அப்ப இதிலிருந்து எங்களுக்கு வரக்கூடிய ஒரு விடயம், நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் V டேஸ். அந்த V டேஸ் வந்து P1 V1 P2 என நமக்கு கிடைக்கும். அடுத்த மாறா அமுக்க செயல்முறை என்று சொல்லப்படுகின்ற சாட்சியின் விதி. இதிலே நீங்கள் பாவித்த இடம் போயிலும் விதி என்ற ஒரு விடயத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் இந்த இடத்திலே. அடுத்ததுக்கு சாட்சியின் விதி. அவை V டேஸ் V1 over T1 V2 over T2. இதில் இருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு V டேஸ் எவ்வாறு வரப்போகின்றது? V2 over T2 into யார் வரப்போகின்றார்? T1. ரெண்டையும் நாங்கள் சமப்படுத்துவதற்கூடாக நாங்கள் எடுத்த ஒரு முடிவு V டேஸ் V டேஸை சமப்படுத்தி ஏலும் பியிலும் இருந்து அவை P1 V1 over T1 P2 V2 over T2. ஆகவே இது முடிவாக பொது வடிவம் PV over T7 மாறி. அங்கே பாருங்கள் குறித்த திணிவு அல்ல குறித்த மூல். ஆகவே என்ன போடுகின்றோம்? ஒரு மூல் வாயுவுக்கு அந்த மாறிலி R2 போடுகின்றோம். ஆகவே என் மூலுக்கு NR2 வருகின்றது. ஆகவே எங்களுக்குரிய முக்கியமான ஒரு முடிவு இங்கே PV7 NRT. இந்த சமன்பாடு எவ்வாறு பாவிப்போம்? தற்செயலாக திணிவு மாறும் சந்தர்ப்பத்திலே நாங்கள் இதை மாற்றக்கூடியதாக இருக்கும், அல்ல மூல் மாறுகின்ற சந்தர்ப்பத்திலே மாற்றக்கூடியதாக இருக்கும். அப்ப இதுக்கான புள்ளிகள் நிறைய பெற்றுக்கொள்ளக்கூடியதாக நமக்கு அமைகின்றது. இனி இந்த ரெண்டையும் வைத்துக்கொண்டு அப்ப அது ஒரு ஐடியாவாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை பேஸ் பண்ணித்தான் உங்களுடைய வினாக்கள் அங்கே ஆரம்பிக்க போகுது, இதை அடிப்படையாக கொண்டு. ரைட். இப்பொழுது அடுத்த, அதாவது எங்களுக்குரிய செய்முறை வினாக்கள் இத்தோடு அந்த தியரி பகுதியாகிய பிரயோகம் முடிந்திருக்கிறது. இங்கே கணக்குகளே போக போன்றோம். ரைட். முதலாவது விடயத்துக்குள்ளே வரும் பொழுது அங்கே கவனித்து பாருங்கள். அரைவப்பள்ளை TR கனவளவு வியையும் தொடக்க அமுக்கம் P0 உடைய காற்று குறைந்துள்ள ஒரு டயர் நெருக்கப்பட்ட நைதரசன் ஒரு சிலிண்டருக்கு நாங்கள் நெருக்கி வச்சிருக்கின்றோம். அவன் நெருக்கப்பட்ட நைதரசன் வாயு தாங்கி ஒன்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது உங்களுக்கு தெரியும் ஒரு முக்கியமான விடயம், ஏற்கனவே விமானங்களுடைய டயர்கள் நைதரசன் வாயுவினால் நிரப்பப்பட்டிருக்கின்ற ஒரு கருத்து இருக்குது. அதுக்கான காரணம் அதனுடைய விரிவு பெருமளவிலே புறக்கணிக்கத்தக்கது. வெப்பநிலை மாற்றங்களாலேயோ வேறு அமுக்க மாற்றங்களாலேயோ அதனுடைய விரிவு புறக்கணிக்கத்தக்கது. அடுத்தது அதனுடைய உராய்வுகள் புறக்கணிக்கத்தக்க அமைப்பாக இருக்கின்றது. அவ ஓரளவுக்கு நிலத்துடனான உராய்வை இழக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. இப்பொழுது எங்களுடைய வாகனங்களுக்கும் நைதரசன் வாயுவால்தான் அந்த டயர்கள் நிரப்பப்படுகின்ற என்பதை மிக ஆழமாக நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ளவும். அப்போ ஒரு புதிய விடயங்களாக இவையை உங்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். நைதரசன் நிரப்பப்பட்ட
தயார்கள் என்ற ஒரு விடயத்தை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். இங்கே பாருங்கள், அப்ப அந்த தயார் வால் போன்றுள்ள நெருக்கப்பட்டு நைதரசன் வாயு தாங்கி ஒன்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது. தொடக்கத்திலே தயார் N2 வாயுவை மட்டும் கொண்டிருந்தது. பொதுவாக உங்களுக்கு தெரியும், நீங்கள் வேற வாயுக்களினால் நிரப்பப்பட்டிருந்தாலும் நைதரசன் நிரப்ப போறதாக இருந்தால் ஏற்கனவே இருக்கிற வாயு அகற்றப்பட்டு மேலும் புதிதாக N2 வாயுவினால் நிரப்பப்படும். ஆனால் இங்கே N2 வாயு தான் ஏற்கனவே நிரப்பப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு காரணத்தினாலே அதனுடைய இறக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும், நாளடைவிலே பயன்பாட்டில் இருக்க உங்களுக்கு தெரியும், அதில் இருக்கிற வாயு வந்து இறக்கமடையும். பேருந்து நாங்கள் கொண்டு போய் அதை வாயுவை ஏற்றம் செய்வோம். ராய், அப்போ N2 வாயு ஏற்கனவே நிரப்பப்பட்டிருக்கு. இப்பொழுதும் நாங்கள் N2 வாயு சிலிண்டர்களில் இருந்தால் நிரப்புகின்றோம் என்பதை கவனத்தில் கொள்க. வாயுவின் மொத்த மூல்களின் எண்ணிக்கை என்ன ஆக மாறின்? அப்போ இறுதியா முந்தி இருந்ததோட இறுதியாக வருகிறது. இப்பொழுது கேட்டது பாருங்கள், கனவளவில் மாற்றமில்லை. இது ஒரு முக்கியமான தரவாக நீங்கள் கருதி கொள்ளுங்கள். ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கின்றேன், நைதரசன் வாயுக்களினால் டயர்கள் நிரப்பப்படும் போது விரிவு புறக்கணிக்கத்தக்கது. வெப்பநிலை மாற்றம் என்றாலும் சரி, அமுக்க மாற்றம் என்றாலும். அதான் விமானத்திலே டயர்கள் ஏற்கனவே நைதரசனால் நிரப்பப்பட்டிருக்கு என்பதை மீண்டும் ஒருக்கா ஞாபகப்படுத்தி இருக்கின்றேன். ரைட், கேள்விக்கு வருவோம். இதை திருப்பி கவனமாக வாசித்துக் கொள்ளுங்கள். அவ தொடக்கத்தில் நைதரசன் தான் இருக்கு, இப்பொழுது நைதரசன் தான் இருக்கிறது. இப்போ மொத்த மூல்கள் என்னாக இருக்கிறது? இப்போ வந்து சேர்ந்த மூல்கள் வந்து என்னாக இருக்கின்றது? இல்லாமல் சேர்த்து பழசிலும் புதுசாகவும் சேர்த்து. ரைட், கேள்விக்கு வருவோம். முதலாவது கேள்வி, தயாரில் உள்ள N2 வாயுவானது லட்சிய வாயு ஒன்றாக நடந்து கொள்கின்றது என கொண்டு தயாரினுள் பம்பப்பட்ட N2 வாயுவின் மூல்களின் எண்ணிக்கையை கடைசியாக இறுதியாக இருக்கிற எண்ணிலே கேட்கப்பட்டிருக்கின்றது. பாருங்கள் அந்த வடிவத்தை. அதாவது தயாரில் உள்ள N2 வாயுவானது லட்சிய வாயு ஒன்றாக நடந்து கொள்கின்றது என கொண்டு தயாரினுள் பம்பப்பட்ட N2 வாயுகள் மூல்களின் எண்ணிக்கை. இது எங்களுக்கு தரப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. அதாவது மொத்தம் ஏற்கனவே இருக்கிறதோடு சேர்ந்து வந்த மொத்தம். இது ஆரம்பத்தில் இருக்கிற அமுக்கம், இது இப்போ இறுதியாக இருக்கிற அமுக்கம். ஆனால் கனவளவில் மாற்றம் இல்லை என்பதை கவனத்தில் கொள்ளவும். ராய்ட், அந்த இடத்துக்கு நாங்கள் இப்பொழுது அந்த செய்முறை அமைப்பை பார்ப்போம். இதான் அதுக்குரிய விளக்கம். பாருங்கள், ஆரம்பத்தில் P0 அரைவப்பள்ளி TR. அப்ப அந்த அரைவப்பள்ளியிலே நிரப்பப்படுகிறது. வாயு மூல்களின் எண்ணிக்கை N0. இது ஆரம்பத்துக்குரியது. ஆரம்ப மூல்களின் எண்ணிக்கை என்ற ஒரு விடயத்தை நீங்கள் கவனிக்க. அப்ப நாங்கள் ஆரம்பத்துக்குரியது PV N0 R TR அரைவப்பள்ளியிலே நிரப்பப்பட்டிருக்கிறது. இதில் இருந்துதான் உங்களுக்கு N0 எவ்வாறு வருகிறது? இது P0 ஆரம்பம். P0 V இன் கீழ் பாருங்கள் R TR. இது ஏற்கனவே தயாரிக்க இருந்த மூல்களின் எண்ணிக்கை. கொஞ்சம் குறைஞ்சபடியால் நிரப்ப போறோம். நிரப்பினதால் வர்ற மூல் இங்கே இருக்கிறது. இப்போ புதிய P, புதிய அமுக்கம். கனவளவு டயரினுடைய மாறவில்லை. V N மொத்தமா RT. அவை N P V RT. வினா என்ன? அங்கே மேலதிகமாக சேர்ந்த மூல்கள், மேலதிகமாக சேர்ந்த மூல்கள், அதாவது தாங்கியிலிருந்து டயர்னுள் பாய்ந்த மூல்கள் எண்ணிக்கை. அப்ப என்ன செய்யணும்? இது இறுதி, இது ஆரம்பம். அப்ப எங்களுக்கு தேவையான விடயம் என்ன என்றதை நீங்கள் கவனிக்க. இதில் தேவையான விடயம் N மைனஸ் N0. இதான் தாங்கியிலிருந்து டயர்னுக்குள் போனது N மைனஸ் N0. அந்த N மைனஸ் N0 கழிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இறுதியாக இருக்கிறது PVO RT, PV0 RT பொதெடுக்கப்பட்டிருக்கிறது. எடுக்கப்பட்டு அதே பாருங்கள் என்ன நடந்ததை கவனிக்குங்க. VO RTRக்கு என்ன செய்யலாம்? VO RTRக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு என்பதை பாருங்கள். இந்த இடத்திற்காக கவனியுங்கள். இது போடப்பட்டு கழிக்கப்பட்டு V R TR அதை புறம்பாக எடுக்கப்பட்டிருக்கின்றது. இது இறுதி அமுக்கம், இது ஆரம்ப அமுக்கம். ரைட்,
இந்த இடத்தை பாருங்கள், என்ற இது தரவாக இருக்கிறது. அப்ப V over RTRக்கு இது RTR, ஆகவே N over P வரும் இந்த பெருமான். ஆகவே நாங்கள் இங்கே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த இடத்தை N over P பாருங்கள், P minus P naught. விளக்கம் வந்திருக்கா? எந்த இடத்துல கொடுத்திருக்கிறோம் என்றதை கவனத்தில் கொள்ளுங்க. V over RTR இந்த P உள்ளுக்க கொண்டு போயிட்டு பேந்து P ஆல பிரிக்கப்பட்டிருக்கிறது. P ஆல பிரிக்கப்பட்டிருக்கிறது சேர்க்கப்பட்ட மூல்கள் எண்ணிக்கைக்கு. அப்ப இந்த இடத்திலே என்ன அவ்வாறு இருக்கிறது, உள்ளுக்க கொண்டு போன P ஆல பிரிக்கின்றோம். 1 minus P நோட்டின் கீழ் P என்ற அந்த விடயத்துக்கு வந்திருக்கும். அப்ப இதிலே தாங்கியிருந்து தயாருக்குள் பம்பப்பட்ட வாயு மூல்கள் எண்ணிக்கை என்ற ஒரு விடயத்துக்கு வந்திருக்கிறோம். முதலாவது இது செய்யலாம் தானே? ஏன் ஆரம்பம் தந்திருக்க என்ன பிரச்சனைண்டா, இதேன் மாற்ற வேண்டி வந்தேன்டா, உங்களுக்கு தரவுகள் எதில் இருக்கிறது? P நோட் P மற்றது தரப்பட்ட மூல்கள் எண்ணிக்கை அந்த விடயத்தில் மட்டும்தான் அங்கே தரவுகளாக இருக்கு என்பதை கவனத்தில் கொள்க. டிஆர்ல விடலாம், டிஆர் ஒரு தரவு தான், ஆனால் அதில் இருந்து அவை இன்னதென காட்டுக என்று கேட்டிருக்கு. ரைட், அடுத்த வினாக்களே இப்பொழுது நாங்கள் போக போகின்றோம். அந்த வினாவை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். ரைட், இதிலே உள்ள அந்த வினாவிலே பார்த்திருக்கிறோம். டயர் N2 வாயுவை கொண்டு நிரப்புவதற்கு செய்யப்பட்ட வேலைக்கான ஒரு கோவையை பெறுக. அப்ப செய்யப்பட்ட வேலை இது வெப்ப இயக்கவியல் இதுக்குள்ளே வருகின்றது. அந்த வெப்ப இயக்கவியலே செய்யப்பட்ட வேலை அமுக்கம் தர கனவளவு மாற்றம், அமுக்கம் தர கனவளவு மாற்றம் தான் செய்யப்பட்ட வேலை. எங்கே அந்த டயருக்கு கொண்டு வருகின்றோம், அந்த சிலிண்டர்ல இருந்து, உங்களுக்கு தெரியும் பெட்ரோல் செட்டுகளில் இருக்கிற சிலிண்டர்கள் இருந்து இங்கே கொண்டு வருவதற்காக செய்யப்பட்ட வேலை. அப்ப அதுக்கண்டு ஒரு மிஷின் இருக்கு. அப்ப அந்த இயந்திரம் வேலை செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. ஆகவே N2 வாயுவினை நாங்கள் கொண்டு வருவதற்கு, N2 வாயுவினை கொண்டு வருவதற்கு செய்யப்பட்ட வேலையை என்ற ஒரு விடயத்துக்கு நாங்கள் வரப்போகிறோம். அந்த வேலைக்கான ஒரு விடையை தரப்பட்ட கணியங்களிலே இப்பொழுது பார்க்கிற இருக்கின்றோம் என்பதை கவனத்தில் கொள்க. ரைட், இங்கே வாருங்கள், இதிலே புதுசாக ஒரு பிசி என்ற ஒரு விடயத்தை போட்டிருக்கிறார். பிசி என்ற ஒரு விடயத்தை அந்த அமுக்கத்தை போட்டிருக்கிறார். அதாவது அரைவப்பள்ளி டிஆரில் கனவளவு வி டேசை உடைய வாயு தாங்கியிலிருந்து டயர்னுள் மாற அமுக்கம் பிசியில் பம்பப்பட்டது என. அப்ப உங்களுக்கு தெரியும் அந்த தாங்கியிலிருந்து வி என்ற கனவளவு அந்த டயருக்குள்ள வருது. ஆகவே செய்யப்பட்ட வேலை என்ற ஒரு விடயத்தை நான் இங்கே குறிப்பிடுகின்றேன். முதலும் குறிப்பிட்டிருக்கிறேன், செய்யப்பட்ட வேலை மாறாமுக்கம் பிசி. ஆனால் இது தரவல்ல பிசி. பிசி பந்தியில் எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை. நான் கனவளவும் வி டேஸ் என்று நாங்கள் தான் குறிப்பிடுகின்றோம். செய்யப்பட்ட வேலை அமுக்கம் தர கனவளவு மாற்றம். அப்ப அந்த கனளவு வி கனளவு அப்படி இடம் மாறி. ரைட், இந்த வி டேஸை நாங்கள் எவ்வாறு காணுகின்றோம் என்ற ஒரு விடயத்துக்கு நாங்கள் வருவோம். வி டேஸ் என்ற ஒரு விடயத்துக்கு அதுக்கு நாங்கள் பாவிக்க போற அந்த அமைப்பை பாருங்கள். அதுக்காகத்தான் இந்த N-N நோட் கண்டுபிடிக்கப்பட்டது N டேஸ். அப்ப இதுக்கு முதல் கேள்வியோட ஒரு தொடர்ச்சியாகத்தான் வருகின்றது N டேஸ். ரைட், அவை அந்த N டேஸ் மூல்கள் தான் இங்கே வந்திருக்கிறது. இப்பொழுது யாரை கண்டுபிடிக்க போகின்றோம்? இந்த கனவளவை கண்டுபிடிக்க போகின்றோம். அந்த மாறாமுக்கத்திலே எங்கே நாங்கள் சிந்திப்போம். பி சி வி டேஸ் சமன், அங்கே பாய்ந்த மூல்கள் எண்ணிக்கை, அதாவது அந்த சிலிண்டருக்கு இருந்து டயருக்களே பாய்ந்த மூல்கள் எண்ணிக்கை N டேஸ் ஆர். அதே அரைவப்பள்ளி, குறித்த அரைவப்பள்ளியில மட்டும்தான் அங்கே நடக்கிறது. பாருங்கள், இந்த செயல்முறையின் போது பொதுவாக வெப்பள்ளை மாறவில்லை. பின்னுக்கு வரப்போகின்றது. இந்த செயல்முறைக்கு பேர் சேரலிலா செயல்முறை என்ற ஒரு விடயம் இருக்கிறது. அதை நாங்கள் அணுகுவோம். பாருங்கள் இந்த இடத்துல. அப்ப N டேஸ், இந்த N டேஸை நாங்கள் எவ்வாறு குறிப்பிடலாம் பாருங்கள். இதுதான் அந்த அமைப்பு.
இதில் தான் எங்களுக்கு n dash என்ற ஒரு விடயம் வருகிறது. அதுதான் இங்கே போடப்பட்டிருக்கிறது பாருங்கள். n dashக்கு n dashக்குரிய ஒரு விடயமாக போடப்பட்டிருக்கிற விடயத்தை பாருங்கள் பார்ப்போம். ரைட், எவ்வாறு வரப்போகின்றது? n into 1 minus p இன் கீழ் p நாட் n dashக்கு பதிலா அடுத்தது மிகுதியாங்காடு இருக்கிறது. இது மிகுதியாங்காடு இருக்கிறது r tr. நான் அங்கே பிசி அங்கேயே வச்சுக்கிறேன். அவர்கள் வீடேச மட்டும்தான் இதில் போட்டிருக்கிறார். நான் பிசியை அந்த இடத்திலேயே வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு அதுதான் தேவை. ஆகவே திருப்பி குறுக்க பெருக்குவோம். ஏண்டா செய்யப்பட்ட வேலை அந்த குறித்த மாறா அமுக்கத்தில் ஏற்பட்ட கனளவு மாற்றம். அப்போ மேல் உள்ள பகுதியும் கீழ் உள்ள பகுதியையும் ஜாயின் பண்ணி இங்கே பாருங்கள். இதான் எங்களுக்கு தேவை. இங்கே வருகிறது. அப்போ இது டெல்டா டபிள்யூ என்ற ஒரு விடயத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். ஆகவே இதை நாங்கள் முன்னுக்கு எழுதி கொள்றாங்க. பின்னுக்கு இருக்கிற விடயத்தை என் ஆர் டிஆர் 1 மைனஸ் பி ஓவர் பி நோட். ரைட். அப்போ இதில் எவ்வாறு பகுதி ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? அந்த டயர்ல இருந்து சிலிண்டர்ல இருந்து டயருக்கு போன வாயு மூல்கள் அது இங்கே பயன்படுத்தப்படுகிறது. ஏன்? அந்த செய்யப்பட்ட வேலைக்கு என்னத்தை கண்டுபிடிப்பதற்கு அந்த எவ்வளவு வாயு கனளவு இடம் மாறி இருக்கு என்பதை பயன்படுத்துவதற்கு. ஆனால் இதிலே ஒரு முக்கியமான விடயம், பிசி என்பது நாங்கள் தான் எடுத்துக்கொண்ட ஒரு விடயம். அது பந்தியில் எந்த இடத்திலும் தரப்படவில்லை. அதனால் என்னவோ தெரியவில்லை, இதுகளுக்கான புள்ளிகள் அங்கே தவிர்க்கப்பட்டிருக்கு என்பதை கவனத்தில் கொள்க. விளங்குகின்றது? ரைட். அப்போ இது செய்யப்பட்ட வேலை. இந்த வேலை தான் எங்களுக்கு இதிலேயே போடலாம் டெல்டா டபிள்யூ என்ற அந்த விடயம். அமுக்கம் தர கனவளவு மாற்றம். அந்த கனவளவு மாற்றம் அங்கே பாருங்கள் PV7 நாட்டிகளை பயன்படுத்தி காணப்பட்டிருக்கு என்பதை கவனத்தில் கொள்க. அவை செய்யப்பட்ட வேலை டெல்டா டபிள்யூ. இது ஒரு வெப்ப இயக்கவியல் சார்ந்த ஒரு விடயம். தெளிவாக்கப்பட்டிருக்கிறது கருத்துக்கள். ரைட். மேலும் அதில் உள்ள மற்ற வினாக்களை இப்பொழுது அணுக போகின்றோம். அப்போ இந்த வினா முடிஞ்சிருக்கின்றது. அதாவது கோவையை பெறுகின்ற வினா முடிந்திருக்கின்றது. அப்போ அடுத்த வினாக்களை நகருவோம். ரைட். N2 வாயுவை பம்பும் செயல்முறை ஒரு முக்கியமான தரவு தந்திருக்கு பாருங்கள். சேரலிலா, இந்த இடத்தை பாருங்கள், சேரலிலா செயல்முறை. அப்ப சேரலிலா செயல்முறை என்றால் என்ன? அதாவது உங்களுக்கு தெரியும், சேர விடாத ஒரு செயல்முறை. அதாவது வெப்பஞ்செல்லா செயல்முறை. ஒரு வாயு தொகுதியிலிருந்து வெளியேறவோ அல்லது வெளியிலிருந்து உட்செல்லவோ வெப்பத்தை நாங்கள் அனுமதிக்காது செய்கின்ற ஒரு செயல்முறை சேரலா செயல்முறையாகும். அந்த சேரலா செயல்முறையில் முக்கியமான ஒரு கருத்து இருக்கிறது. இந்த இடத்திலே டெல்டா கியூ 0. இது வேறொரு இடத்திலும் வரும். ஒரு தொகுதி தனியாக்கப்பட்டிருப்பின் டெல்டா கியூ 0 என்று வரும். ஆனாலும் இந்த இடத்திலே நாங்கள் சேரலா செயல்முறைக்குத்தான் நாங்கள் விளக்கம் கொடுக்கின்றோம். இந்த சேரலா செயல்முறையிலே இன்னொரு விடயத்தை நீங்கள் கவனிக்க வேணும். PV/Γ சமன் K என்ற ஒரு விடயமும் இருக்கிறது. இருக்கின்றது. அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். ரைட். இப்பொழுது என்ன கேட்டிருக்கண்டு பாருங்கள். N2 வாயுவின் வெப்பநிலையில் உள்ள மாற்றம் 2/5 1 மைனஸ் P நோட்டின் TR என்று காட்ட சொல்லியது. அவர்களே காட்ட சொல்லி இருக்கிறார்கள் என்ற ஒரு விடயத்துக்கு வரும். அதுக்கான சில விடயத்தை பாருங்கள். ஒரு லட்சிய வாயு பார்த்தீங்களே, லட்சிய வாயுக்கு தான் நாங்கள் இந்த இடத்திலே பாவிக்கிறோம். லட்சிய வாயுக்கு கவனிக்கிறீங்க, அதிலே டெல்டா யூ பாருங்கள். டெல்டா யூ வந்து N/CV டெல்டா Tயினால் தரப்படும் என்று அவர்களே தந்திருக்கிறார். ஆனால் நாங்கள் அதை ஒரு விடயத்திலே கவனிப்போம். அகச்சக்தி மாற்றம் டெல்டா யூ, அகச்சக்தி மாற்றத்தினுடைய அந்த பெருமானம் N/CV டெல்டா T. எங்களுக்கு 2 கோவை இருக்கின்றது என்பதை கவனத்தில் கொள்க. ஒன்று டெல்டா கியூ சமன் N/CP டெல்டா T. இன்னொரு விடயம் டெல்டா கியூ சமன் N/CV டெல்டா T. 2 விடயம் இருக்கு. ஆனால் இங்கே இருப்பது டெல்டா யூ, நான் இங்கே குறிப்பிட்டிருப்பது டெல்டா கியூ.
அப்போ ரெண்டும் ஒரு பிரச்சனையாக வரப்போதோ இல்லை. எவ்வாறு? டெல்டா கியூ சமன் டெல்டா யூ சக டெல்டா டபிள்யூ. டெல்டா கியூ சமன் டெல்டா யூ பி இன்டூ டெல்டா பி. ஏதாவது செய்யப்பட்ட வேலை இதுக்கு முதல் பயன்படுத்தி இருக்கிறோம். ஆனால் மாறா கனவளவு வி வந்து மார்லி, ஆகவே டெல்டா வி வந்து 0. ஆகவே இந்த பகுதி 0 ஆகும். பி இன்டு டெல்டா வி 0 ஆகும். ஆகவே டெல்டா கியூ டெல்டா யூ. ஆனால் டெல்டா பாருங்கள், இங்கே ஒரு மாறாக்க அளவு செயல்முறைக்கு மாறாக்க அளவு செயல்முறை டெல்டா கியூக்கு பதிலாக என் இன்டூ பாருங்கள் மாறாக்க அளவு. இங்கே பாருங்க மாறாக்க அளவு என்ற ஒரு விடயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க. சிவி டெல்டா டி சமன் டெல்டா யூ. இது எடுத்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு ஒரு தரவாக நீங்கள் கொள்ளுங்கள். ஆனால் நான் இதிலே மாறா கனவளவு என்ற ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்க. அடுத்த வெப்பநிலை மாற்றம் உள்ள மாற்றமா மாறா கனவளவில் ஈரணு வாயுவினுடைய அந்த வெப்ப கொள்ளளவு, அந்த மூலர் வெப்ப கொள்ளளவு சிவி எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. 5/6 என தரப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் கவனியுங்கள். 6 என்பது அகில வாயு மாறி. ஏனென்றால் இந்த நிறுவல்களுக்கு இது எங்களுக்கு உதவி இருக்க முடியும். சிபி மைனஸ் சிவி ஆர் என்ற அந்த தரவுதான் எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வருவது என்பதை கவனத்தில் கொள்ளும். ரைட், இப்பொழுது பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் இந்த தரவையும் மேலே நாங்கள் அந்த செய்யப்பட்ட வேலையை பயன்படுத்தி நாங்கள் இப்பொழுது முக்கியமான ஒரு விடயத்துக்கு வரப்போகின்றோம். இதிலே பாருங்கள், டெல்டா கியூ சமன் டெல்டா யூ சக டெல்டா டபிள்யூ. அதாவது வெப்ப இயக்கவியலினுடைய முதலாம் விதி. இது ஒரு சக்தி காப்புக்குரிய விதியாகும். நாங்கள் கொடுக்கின்ற சக்தி வெவ்வேறு வடிவங்களுக்கு மாறி இருக்கின்றது. அந்த இரண்டையும் கூட்ட பழையதுக்கு வருகிறது. அப்போ வெப்ப இயக்கவியலின் முதலாம் விதி சக்தி காப்புக்குரிய விதி என்பதை ஆழமாக விளங்கிக் கொள்ளுங்கள். இங்கே சேரல்லா செயல்முறை என்றபடியால் இதுக்கு நான் 0 போட போகின்றேன். அவை டெல்டா யூ சக டெல்டா டபிள்யூ. மற்ற பக்கம் கொண்டு போய்க்க டெல்டா யூ சமன் மைனஸ் டெல்டா டபிள்யூ என நமக்கு வரப்போகிறது. ஆனால் இதுக்கு முதல் செய்த கேள்வியிலே டெல்டா டபிள்யூ பற்றி ஒரு தரவு இருக்கின்றது, அதுவும் பயன்படுத்தப்பட வேண்டும். பாருங்கள், படிமுறையாக இந்த கேள்வி வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்போ இதை ஒரு விளங்கி இருக்கிறீர்கள். காரணம் சேரல்லா செயல்முறை, ஆகவே வெப்பம் செல்லா செயல்முறை, ஒரு வெப்பத்தை சேர விடாத ஒரு செயல்முறை. ஆகவே டெல்டா யூ டெல்டா. அப்போ இந்த தரவுகளையும் நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் இந்த நிறுவலுக்கு வரப்போகின்றோம். அதை நாங்கள் இப்பொழுது அணுகப் போகின்றோம். அந்த விடயத்துக்குள்ளே இப்பொழுது வரப்போகின்றோம் என்பதை கவனத்தில் கொள்க. ரைட், இங்கே இருக்கிறது டெல்டா கியூ சமன் டெல்டா யூ சக டெல்டா டபிள்யூ. இதார் முதலாம் விதி, வெப்ப இயக்கவியல்ல வார முதலாம் விதி, சக்தி காப்புக்குரிய விதி. சக்தி காப்பு விதி, சக்தி காப்பு விதி. ரைட், இதில் பாருங்கள் சேரல்லா செயல்முறை. அப்ப டெல்டா கியூ வந்து எங்களுக்கு 0 வருகின்றது. ஆகவே டெல்டா, அதாவது இந்த இடத்திலே நாங்கள் 0 போடேக்க, இந்த இடத்துக்கு 0 போடேக்க என்ன வரப்போது? டெல்டா யூ சக டெல்டா டபிள்யூ. நாங்கள் மைனஸ் டெல்டா யூ மாறியும் எழுதலாம், எல்லாம் உண்டு. டெல்டா டபிள்யூ அதான் அதிலே போடப்பட்டிருக்கு. அப்ப இதிலே பாருங்கள், இந்த இடத்திலே மற்ற வளம் கொண்டு போகப்பட்டிருக்கு டெல்டா டபிள்யூ. இதிலே டெல்டா யூ எவ்வாறு இருக்கின்றது? என் சிவி டெல்டா டி என்று இருக்கின்றது. சிவிஎன் என்று இருக்கிறது, 5/6 என்று இருக்கின்றது. 5/6 என்று இருக்கின்றது. அப்ப இதிலே நாங்கள் ஒரு கவனத்தை கொள்ளவும், இந்த டெல்டா டபிள்யூ இதிலே சிறிய பகுதி ஒன்று தவறவிடப்பட்டிருக்கிறது. அதை கவனிங்கள். இங்கே இருக்கு, இதிலே ஒரு பகுதி தவறவிடப்பட்டிருக்கிறது. அதை நான் இப்பொழுது போட்டிருக்கின்றேன் தெளிவாக.
இது யாருக்கு பாருங்கள், மைனஸ் அங்கால போடப்பட்டு யாராவது ஒரு ஆள் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. இது எங்கே இருந்து வருகிறது என்றது உங்களுக்கு தெரியும். அதாவது செய்யப்பட்ட வேலையிலிருந்து வருகின்ற ஒரு ஃபார்முலா. செய்யப்பட்ட வேலை அதாவது பிசி இன்டூ அங்கே கனவளவு மாற்றம். அது உங்களுக்கு தெரியும். என்னென்று தெரியும், என்ஆர் டிஆர் 1 மைனஸ் பி ஓவர் பி நோட் என்று ஏற்கனவே பகுதி 2 தெரியும். செய்யப்பட்ட வேலை அந்த மைனஸ் இந்த யூக்குரிய மைனஸ் தான் அதில் இருக்கிறது. அதாவது மாறி போடலாம். அதாவது டெல்டா யூ மைனஸ் டெல்டா டபிள்யூ என்று போடப்பட்டு இந்த பெருமானம் போடப்பட்டிருக்கிறது. இது ஆனால் என்ற ஒரு விடயத்துக்குள்ளே வருகின்றோம். இது அங்கே பந்தியிலே தரவாக இருக்கிறது, இதுவும் பந்தியிலே தரவாக இருக்கிறது. அவை இந்த டெல்டா டி டெல்டா யூங்கள் சிவி. டெல்டா யூ பாருங்கள், இந்த இடத்திலே டெல்டா டபிள்யூ சமன். இங்கே பாருங்கள் என்ன, ஆனால் டெல்டா யூ சமன் மைனஸ் டெல்டா டபிள்யூ. மைனஸ் டெல்டா டபிள்யூ என்ற ஒரு முக்கியமான செய்தியை பாருங்கள். பாருங்கள், மீதான வாயுவால் அடுத்தது வாயுவின் மீது. இங்கே வாயுவால் வேலை செய்யப்படுகின்றது. வாயுவால் வேலை செய்யப்படுகின்றது. அந்த கனவளவு அதிகரிக்கிறது. அந்த சிலிண்டர்ல இருந்து டயருக்க போகும் பொழுது வாயுவால் வேலை செய்யப்படுகின்றது. அடுத்தது வாயுவின் மீது வேலை செய்யப்படுகின்றது. இங்கே பாருங்கள், வாயுவின் மீது என்றபடியால என்னென்று வாயுவின் மீது மைனஸை வச்சுக்கொண்டு முடிவுக்கு வாகும். வாயுவின் மீது செய்யப்பட்டது. ரைட். அப்ப நாங்கள் இந்த டெல்டா யூ தெரியும் என்னென்று மைனஸ் என்ற அந்த விடயத்தை நாங்கள் போட்டு அதுக்குரிய பெருமானத்தை போட்டிருக்கோம். இதிலே பாருங்கள், இது எண் ஏற்கனவே இருக்கிறது. இது அந்த சிவிக்கு பதிலாக வருகின்றது. முன்னுக்கு எண் இருக்கின்றது, அங்கே இங்கே இருக்கின்றது. அவை சுருக்கும் பொழுது இந்த பெருமானம் வருகிறது. முழந்தான் அங்கே பாருங்கள், காட்டப்பட வேண்டிய ஒரு விடயத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பெருமானத்தை நாங்கள் காட்டவும். ஆகவே என்ன கேள்வி என்ற அந்த விடயத்தை இப்பொழுது நாங்கள் சிந்திச்சு பார்க்கின்றோம். அதாவது கேள்விக்குரிய விடயத்துக்கு வருகின்றோம். அந்த கேள்வி என்ன, இங்கே டிஆர் இருக்கிறது, அரைவப்பள்ளி இருக்கிறது, டிஆர் இருக்கிறது 10 1 சய பி நோட் இன்டு டிஆர். எல்லா தரவுகளும் கிளியர். இதிலே என்ன வேற விடயம் போட்டிருக்கேன் மீண்டும் ஒருக்கா ஞாபகப்படுத்துகிறேன். மைனஸ் என்றபடியால் மீது என்ற ஒரு விடயத்துக்கு நாங்கள் வருகின்றோம். இது மீது 1 ஆல் கனவளவு கூடும். இது மைனஸ், இது பிளஸ் ஆர் பை. அவை இதில் எங்களுக்கு தெரியும் மைனஸ் டெல்டா டபிள்யூ, இது பிளஸ் டெல்டா டபிள்யூ என்ற ஒரு விடயம் தெரியும். எல்லாம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது நீட்டா. இவ்வளவு ஒரு தனியாக இது கீழே தரவு, மேலே தான் காட்ட வேண்டியது இருக்கிறது. ரைட். அடுத்த வினாக்களே போவோம். வெப்பநிலையில் ஏற்படும் இம்மாற்றமானது அமுக்கத்தை தற்காலிகமாக ஒரு உயர் பெருமானத்துக்கு அதிகரிக்க செய்யும் போது அமுக்கத்தில் ஏற்படும் மாற்றம் 10⁵ பி மைனஸ் பி நோ. அப்ப இதுல முன்னுக்கு இருக்கிற அந்த வினாவின் ஒரு தொடர்ச்சியாக பாருங்கள், வெப்பநிலையில் உள்ள மாற்றம் டெல்டா டி, வெப்பநிலை மாற்றம் டெல்டா டி தான் இதில் இருக்கிறது. இந்த மாற்றம் அமுக்கத்தில் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. அந்த மாற்றத்துக்குரிய ஒரு விடயத்தை இப்பொழுது பார்க்கிறோம். பாருங்கள், அடுத்த பகுதியில் அங்க இதான் அமுக்கத்தில் ஏற்பட்ட மாற்றம். அதாவது டெல்டா பி, அமுக்கத்தில் ஏற்பட்ட மாற்றம் 10⁵ பி மைனஸ் பி நோட் என்று காட்ட போறோம். அப்ப அந்த பி மைனஸ் பி நோட் எல்லாம் ஏற்கனவே அங்கே கோவையில் இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. வெப்பநிலையில் அமுக்கத்தை தற்காலிகமாக ஒரு உயர் பெருமானத்துக்கு தற்காலிகம் என்ற ஒரு வசனம் பாவிக்கப்படும். அந்த மாற்றத்தை நாங்கள் இப்பொழுது கணித்தல் கூடாக செய்வோம். அந்த விடயத்துக்களே இப்பொழுது நாங்கள் வருகின்றோம். அந்த கணித்தல் ராய் இதில் பாருங்கள், உயர்வடைந்த அமுக்கம், உயர்வடைந்த அமுக்கம் என்ற ஒரு விடயம் தான் இருக்கிறது. இந்த உயர்வடைந்த அமுக்கம் எவ்வாறு கணிக்க போகிறீர்கள் என்ற ஒரு விடயத்துக்கு நீங்கள் வாங்க. அதாவது நான் இதிலேயே கதைக்க கூடியதாக இருக்கிறது. ஆரம்பத்திலே உங்களுக்கு தெரியும் பி இன்டு வி என் ஆர் எவ்வாறு இருக்க போறது டி. அப்ப இப்ப புதிய அமுக்கம், அமுக்கம் கனவளவு மாறவில்லை, கனவளவு மாறவில்லை.
ஆகவே எங்களுக்கு பாருங்கள் nRT plus delta T. இங்க பாருங்க, இதைத்தான் கேட்டுக்கிட உயர்வடைந்த அமுக்கம். ஆறலா விளங்கிக் கொள்றீர்கள். இந்த உயர்வடைந்த அமுக்கம் தான் கேட்டிருக்கு. அதான் இங்கே வருகிறது. அதாவது P plus delta P. இந்த விய கீழே கொண்டு போட்டிருக்கிறார். nRT plus delta T வந்திருக்கு. ஆகவே அந்த விடயத்துக்கு வந்துட்டியா ரைட். ஆக இதில் இந்த வெப்பள்ளைகள் வந்து அரை வெப்பள்ளி என்ற ஒரு விடயத்துக்குள்ளே நாங்கள் மீண்டும் குறிக்கின்றோம். ரைட். உயர்வடைந்த அமுக்கம் சரியா இங்கே இருக்கிறது nRV கீழ் TR plus delta T. சரி, இந்த அடைப்புக்குறி நீக்கிறார்கள் nRTRV nRTR. இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் முழா பகுதிக்கும் என்ன போடலாம். அதாவது அங்கே ஆரம்ப சமன்பாடு ஞாபகம் இருக்கின்றது. எவ்வாறு பார்த்திருப்பீர்கள்? P0 V0 என்ற அந்த விடயத்திலே நாங்கள் பார்த்திருக்கோம். இது N0 R TR. அடுத்தது P V N R TR. இங்கே இருக்கிறது இந்த சமன்பாடு. அதாவது NRTR கீழ் NRTR கீழ் V P. அதான் நிலை போடப்பட்டிருக்கு. இந்த இடத்துக்கு பதிலாக P போடப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்கள் NRVக்கு P போடப்பட்டு அங்கே வெப்பநிலை மாற்றம் டெல்டா Tக்கு இங்கே இருக்கிறது இந்த சமன்பாடு போடப்பட்டிருக்கு. இது டெல்டா Tக்கு சமன் வெப்பநிலை மாற்றத்துக்கு. அப்ப இதிலே பாருங்கள் NR கவனிக்கிறீங்க டெல்டா T over V அதுக்கு பதிலாக இந்த வெப்பநிலை மாற்றத்துக்கு போடப்பட்டிருக்கிற ஒரு கோவையாக இது அமைகிறது. ஆகவே நாங்கள் போமாசி எடுத்து செய்யும் பொழுது அந்த தற்காலிக அமுக்க மாற்றம் வருகிறது. தற்காலிக அமுக்க மாற்றம் வருகிறது. அப்ப அந்த தொடர்புகள் விளங்கிக் கொள்ளுகிறது. அப்ப ஆரம்பத்தில் இருக்கிற அந்த சமன்பாடுகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் பயன்படுத்திக் கொள்ளுகின்றோம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளும். ரைட். மீண்டும் ஒருக்கா அந்த இடத்திலே நாங்கள் பார்த்திருக்கின்ற கேள்வி இதான் அந்த கேள்வி. வெப்பநிலையில் ஏற்பட்ட அந்த அமுக்கம் மாற்றத்தை தற்காலிகமாக அதிகரிக்க செய்கிறது. அதனுடைய பெருமானத்தை நாங்கள் சில வேக பெருமானங்களை வச்சுக்கொண்டு பழைய பகுதிகளை வச்சுக்கொண்டு செய்திருக்கின்றோம் என்ற அந்த விடயத்துக்களே வந்திருக்கின்றோம். மாற்று முறையும் இருக்கிறது. அதை நீங்கள் கவனத்தில் கொள்ளும். அடுத்தது பாப், நாங்கள் ஒரு பெட்ரோல் செட்டுக்கு போகின்றோம். அங்கே டயருக்கு காற்றடிக்க போகின்றோம். அந்த காற்றை அடிக்கும் பொழுது பாருங்கள் அங்கே இருக்கிற அமுக்கமானி என்பது வளிமண்டல அமுக்கம் சார்பாக அளக்கப்படும் அமுக்கமாகும். டயர்களில் மானி அமுக்கம் வழக்கமாக போவார்கள். எத்தனை ராத்தில் அடிக்கிறேன்னு கேட்பார்கள் காருக்கு. அந்த டயருக்கு பாருங்க இஸ்கே இன்ச் அதான் அவங்க வழக்கமான அழகு. மற்றது ஒரு வளிமண்டல அமுக்கம் 10 கிலோ பெஸ்கால். அந்த ஒரு PSI அதாவது நிறை அதாவது ராத்தல் என்ன ஒரு இன்ச்சின் வெர்க்கம் அண்ட் அது வந்து 7 கிலோ பெஸ்காலுக்கு சமன். அரை வெப்பநிலை 27 பாசி TR N2 வாயுவினால் நிரப்பப்படுகிறது. அப்போ எல்லாமே இன்றைய சமூக நோக்கில் உள்ள தயார் செய்யப்பட்ட வினா. நைதரசன் நிரப்பப்படுறது இப்போ வந்துட்டோம். கடைசியாக எங்கே பெட்ரோல் செட் அடிக்கு வந்துட்டோம். ரைட். தயாரில் உள்ள N2 வாயுவின் வெப்பநிலையில் ஏற்பட்ட மாற்றத்தை கணிக்கு. அந்த மாற்றம் எவ்வாறு கணிக்கப்படும் என்ற ஒரு விடயத்துக்கு பாருங்கள். ரைட். இதிலே ஆரம்பத்தில் இருக்கிற அந்த பெருமானத்தோட கூட்டப்பட்டிருக்கிறது. இது P0. அடுத்தது இப்போ P. ஆவே வெப்பநிலை மாற்றம் ஏற்கனவே தெரியும். இப்படி ஒரு கோவை ஒன்று எடுத்து வச்சுக்கிறீர்கள். வெப்பநிலை மாற்றத்தில் அரை வெப்பநிலையும் இருக்கிறது. எங்கே இருக்கு? முதலே நிறுவி இருக்கிறோம். முதலே நிறுவி இருக்கின்றோம். ஆகவே அந்த பெருமானம் வெப்பநிலை மாற்றத்தில் ஏற்பட்ட பெருமானம் அமுக்க மாற்றத்தில் ஏற்பட்ட பெருமானம் எல்லாம் முதலே இருக்கிறது. இதுக்கு முதல் செய்த பகுதிகளில் ஆகவே இந்த பெருமானங்கள் போடப்பட்டு இந்த வெப்பநிலைக்குரிய அந்த பெருமானத்தையும் கண்டு அந்த வெப்பநிலை ஏற்றம் ஏன் ரெண்டும் சமன். ஒரு பாகசி உயர்வு சமன் ஒரு கெல்வின் உயர்வு. ஒரு பாசி ஏற்றம் ஒரு கெல்வின் ஏற்றத்துக்கு சமன். அதால எந்த விடையும் நீங்கள் போடலாம். ரெண்டும் இதுல பாக போடுற இல்லை. உங்களுக்கு தெரியும் கெல்வினுக்கு
அது ரெண்டு அளவு திட்டம் இருக்கின்றது. ஒன்று வெப்ப இயக்கவியல் அளவு திட்டம், மற்ற வெப்பவியல் அளவு திட்டம். இங்கே பாடப்பா இது ஏற்கனவே அந்த அமுக்க மாற்றம் கேட்டிருக்கு. அப்ப டெல்டா பி அந்த வெப்பநிலை மாற்றத்தால் ஏற்பட்ட அமுக்க மாற்றம் ஏற்கனவே நிறுவப்பட்டிருக்கிறது. 310 லிட்டர் அவை 28 கிலோ பாஸ். அப்ப டயருக்கு காத்தடிச்ச ஒரு விஷயம் எங்களுக்கு வந்துடுது. அந்த அமுக்கம் மாறி இருக்கிறது. அமுக்கம் மாறி 28 கிலோ பெஸ்காலுக்கு பதில் 4 ஏனெண்டா உங்களுக்கு தெரியும் 7 கிலோ பெஸ்கால் அந்த ராத்தலுக்கு போகும். ரைட். இந்த நைட்ரசன் வாயுவை பாருங்கள், காற்று குறைந்துள்ள ஒரு டயருக்கு N2 இது N2 வாயுவை மேலும் நிரப்பும் போது அமுக்கத்தில் ஏற்படும் தற்காலிக அதிகரிப்பை பொதுவாக அவதானிக்க முடிவதில்லை. அந்த அதிகரிப்பை இதற்கான காரணம் 2 கேட்டிருக்கு. பாருங்க, அந்த கடைசியா நோக்கம் என்னென்று நிறைவேற்றப்பட்டிருக்கு பாருங்கள். பொதுவாக பம்பும் செயல்முறை சேர்லா செயல்முறை. அவர் சேர்லா செயல்முறை என்றா உங்களுக்கு தெரியும், வெப்பம் செல்லாத ஒரு செயல்முறை. மற்றது N2 வாயுவானது லட்சியத்தன்மை கொண்டதாக கருத முடியாது என்ற லட்சிய வாயு தான் இந்த நிறுவனங்கள் எல்லாம் செய்திருக்கின்றோம். ஆகவே இப்பொழுது ஒரு வினாவை படிப்படியாக முன்னேறி கொண்டு வந்து நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். ரைட். இறுதி வினா, அதாவது 2019ஆம் ஆண்டின் நடந்த கடைசி பகுதி உங்களுக்கு தெரியும். சடமும் கதப்பும் என்ற ஒரு பாடப்பிறப்புகளே இப்பொழுது நாங்கள் நுழைய போகின்றோம். அந்த சடமும் கதப்பும் என்ற ஒரு பாடப்பிறப்பிலே வெப்ப கதிர்வீசல் என்ற ஒரு பாடம் இருக்கின்றது. அடுத்த ஒளிமின் விளைவு என்ற ஒரு பாடம் இருக்கின்றது. ஆகவே இந்த இடத்திலே நீங்கள் இன்னொரு கதிர் தொழிற்பாடு, இன்று கூடிய பிளக்கத்திலே சமூக பிளக்கத்தில் இருப்பது கதிர் தொழிற்பாடு. அநேகமாக தொடர்ச்சியான வினாக்கள் இந்த கதிர் தொழிற்பாடு பற்றி வருகிறது. இங்கே பார்ப்போம். கதர்ப்பை கால்வதன் மூலம் ஒரு உறுதியில் கரு ஒரு உறுதியான கருவாக மாறுகின்ற ஒரு தன்னிச்சையான தேய்வு செயல்முறை தான் கதிர் தொழிற்பாடு. இங்கே பாருங்கள், கதிர் தொழிற்பாட்டுக்கான ஒரு வரைவிலக்கணம் வருகின்றது. கதர்ப்பை கால்வதன் மூலம் ஒரு உறுதியற்ற கரு ஒரு உறுதியான கருவாக வருகின்ற அந்த நிகழ்வு தான் என்னவாக இருக்கிறது, கதிர் தொழிற்பாடாகும். இந்த தேய்வு வீதமானது அக்கணத்தில் உள்ள கதிர் தொழிற்பாட்டு அணுக்களின் எண்ணிக்கைக்கு நேர்வித சமன். அப்ப அதிலே பாருங்கள், அதாவது எங்கள்கிட்ட வந்த ஒரு அடுத்த விடயம் தேய்வு விதி. தேய்வு விதியை நீங்கள் இதோட பாருங்கள், இதுல இருந்து பாருங்கள். தேய்வு விதி அணுக்கள் எண்ணிக்கைக்கு நேர்விசமன், மிளத்தோட வரும் நேர்விசம். தேய்வு விதி என்று சொல்லப்படுகின்ற dN/dt நேர்விசமன் அந்த கணத்தில் இருக்கிற அணுக்கள் எண்ணிக்கை, அப்பப்ப இருக்கிற கணத்தில் இருக்கிற அணுக்கள் எண்ணிக்கைக்கு நேர்விசமன். வெளிப்பௌதிக நிலைமைகள் சாரார். இது என்ன விடயம்? அதாவது உங்களுக்கு தெரியும், எந்தவித ஏவலுக்கும் உட்படாது. எந்தவித ஏவல் என்று சொல்றது, அமுக்கம், அந்த வெப்பல்ல, அடர்த்தி மாற்றம், கூடிய எண்ணிக்கை, இது ஒன்றையும் சான்றாது. ஒரு தன்னிச்சையான செயற்பாடு. கதிர் தொழிற்பாடு என்பது ஒரு தன்னிச்சையான ஒரு செயற்பாடாக இருக்கு. வெளி ஏவல்களுக்கு உட்பட முடியாத ஒரு செயற்பாடு என்பதை அதை சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட். அடுத்தது பாருங்கள், மருத்துவ ரீதியான ஒரு விடயமாக இந்த வினா தொடுக்கப்பட்டிருக்கு. தைராய்டு, எங்களுக்கு தெரியும், தைராய்டு கூடுதலாக உங்களுடைய அடிக்கடி பிள்ளைகள் இருக்கிற விடயமாக இருக்கின்றது. அதுக்கு யாரை கொடுக்கிறார்கள் பாருங்கள், கரு மருத்துவத்திலே கதிர் தொழிற்பாட்டுக்குரிய அயோடின் 131. அந்த அரை ஆயுட்காலம் குறைந்தது. அப்ப மருத்துவ ரீதியாக பயன்படுத்துகின்ற கதிர் தொழிற்பாட்டு மூலகங்கள் ஆயுட்காலம் குறைந்தது, 6 நாட்கள் 8 நாட்கள். ஏனென்றால் விரைவாக அதனுடைய செறிவு குறைவதற்கு. நாங்கள் ஆயுட்காலம் கூடியது என்று சொன்னால் அவர்கள் ஒரு முதலாக தொழிற்பட்டு நடுக கதிர்வீசலை நிகழ்த்தி கொண்டிருப்பார். எப்பொழுதும் மருத்துவத்துறையிலே ஆயுட்காலம் குறைந்தது, அதாவது சுவடுகாணியாக பயன்படுத்தப்படுகின்ற கதிர் தொழிற்பாட்டு மூலகம் அரை ஆயுட்காலம் அரை வாழ்வு காலம் குறைந்ததாக இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட ஒரு குறித்த நேரம் மணித்தியாலத்துக்குள்ளே இருக்க வேண்டும். இங்கே இருக்கின்றதோ 8 நாட்கள் என்ற ஒரு விடயத்தை நீங்கள் கவனிக்கவும். ரைட். இதில் பீட்டா மைனஸ் கதிர் என்ற ஒரு வெளிவிடப்படுது. அதை விட பீட்டா துணிக்கி என்ற ஒரு செய்தியும் இங்கே இருக்கிறது. அப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு கதிர் தொழிற்பாட்டு மூலகத்திலே இருந்து அல்பா கதிர் பீட்டா கதிர் வெளியேறுமாக இருந்தால் அணுவன் திணிவன் எல்லாம் மாறும். அதாவது அதனுடைய இரசாயன இயல்பிலே மாற்றம் ஏற்படும். ஆனால் கேமா கதிர் பாருங்கள், போட்டோன் என்று குறிப்பிட்டிருக்கிறார், அது பந்தியிலே இருக்கின்றது. அப்ப கேமா ஏற்றமற்ற திணிவற்ற ஒரு சக்தி. அப்ப ஒரு கதிர் தொழிற்பாட்டு மூலகம் கேமா கதிரை மட்டும் வெளியிட்டிருந்தால் அணுவன் திணிவன் ஒன்றும் மாற்றம் அடைய மாட்டார். ஆகவே அதிலே பௌதிக இயல்பு மட்டும்தான் மாறும். உயர்ந்த சக்தி இருந்து தாழ்ந்த சக்தி நிலைக்கு வரும்.
இரசாயன இயல்பிலே மாற்றம் இல்லை, கேமா கதிரை மட்டும் வெளியிட்டார். ஆனால் இதிலே ரெண்டும் நடக்கின்றது. மற்ற கேமா கதிர் ஒரு மருத்துவ ரீதியிலே கேமா போட்டோன்களை வெளிவிடுறது நல்ல அனுகூலம். ஏனென்றால் ஊடுருவும் தன்மை அதிகம். ஆகவே திசுக்களை, அதாவது இளையங்களை பாதிக்காது. அது பெரிய ஒரு லாபம். ரைட். இப்பொழுது இந்த சோடியம் ஐடைட் என்னவா கேப்சூலாகத்தான் நோயாளிக்கு கொடுத்து அது அந்த தைராய்டு உள்ள இடத்தில் என்ன செய்யப்படும், செறிவாக்கப்பட்டு அதிலிருந்து தான் கதர்ப்பு செய்யப்படும். பாருங்கள், தைராய்டு சுரப்பிலிருந்து புற்றுநோய் கலங்களின் பெரும்பாலானவற்றை அழிக்கும். அடுத்த விடயத்துக்கு வருவோம். நோயாளிக்கு ஒரு சாத்தியமான கதர்ப்பு முதலாக மாறுகின்றவையால் சூழலில் இருப்பவர்களுக்கு கதர்ப்பு இழிவாக்குவதற்கு முற்காப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பாருங்கள், இதுல கியூரி, ஆனால் இது இசை அலகல்ல. ஹென்றி பெக்ட்ரல் என்ற விஞ்ஞானி தான் முதல் கதிர்த்தொழிற்பாட்டை கண்டுபிடித்தார். அதுக்கு பிறகு வேற மூலகங்கள், அதாவது இப்போ ரேடியம் என்ற ஒரு மூலகத்துக்கு தான் ஹென்றி பெக்ட்ரல் கண்டுபிடிச்சிட்டு அவர் போயிட்டார். மேலும் சில மூலகங்கள் கதிர்த்தொழிற்பாட்டை நிகழ்த்தும் என்றது கியூரி அம்மையார் கண்டுபிடித்தார். ஆகவே எஸ்ஐ அலகு யாருடைய கதிர்த்தொழிற்பாட்டில் பெக்ட்ரல் என்று சொல்லுவார். ஆனால் கியூரியையும் கௌரவிக்கிறதுக்காக இங்கே பாருங்கள் ஒரு விளையா போடப்பட்டிருக்கு. ஒரு கியூரி 3.7 தர 10 இங்கே 9 போட்டிருக்கும், இங்கே 3.7 ரெண்டு போட்டால் 10 பெக்ட்ரல் வந்து செகண்ட் -1 என்ற ஒரு பகுதியைத்தான் குறிக்கின்றது என்பதை கவனத்தில் கொள்க. ரைட். இதோட சேர்ந்த ஒரு விடயத்தை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். இதிலே அந்த விடயத்துக்குள்ளே வரும் பொழுது எங்களுக்குரிய அந்த கேள்வியை இருக்கா பார்ப்போம். முதலாவது கேள்வியை பாரு. β-1 அடுத்த கேமா கால இடையே உள்ள இது வேறுபாடுகளை குறிப்பிடுக என்று கேட்டிருக்கு. பாரு, வேறுபாடுகளை குறிப்பிடுக. அடுத்தது எண் பெருமானம் சமப்படுத்திய சமன்பாடு ஒவ்வொரு முறையும் ஃபைனலில் வருகின்றது. கேள்வியை வடிவா பார்த்துருக்கிறீங்கள். β-1 கேமா கதிர் உங்களுக்கு தெரியுமா? அது பீட்டா. இது ஹீலியம் கருவு கொப்பானது. அல்பா கதிர் இது வந்து உங்களுக்கு ஒரு சக்தி சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் என்பதை கவனத்தில் கொள்க. சக்தி அது அல்பா துணிக்கு தான் ஹீலியம் கருவு கொப்பானது. அதை நாங்கள் இந்த இடத்துல பாருங்கள். பீட்டா இது ஒரு துணிக்கை, இது போட்டோன். அந்த கவனத்தை கொள்ளும். ஒன்று துணிக்கை, மற்றது போட்டோன் மின்காந்தலை. அப்ப உங்களுக்கு தெரியும், மின்புலத்தால காந்த புலத்தால எல்லாம் β-1 திரும்பல் அடை. ஒரு விரைவாக செல்லுகின்ற எலக்ட்ரன் என்றதை கவனத்தில் கொள்ளு. இது மின்புலத்தாலேயோ காந்த புலத்தாலேயோ திரும்பல் அடையாது. காரணம் ஏற்றமற்ற தெளிவற்ற அமைப்பு, சக்தி. அடுத்தது பீட்டா காலம் புரோத்தன நிக்க மாற்றம் அடை. பார்த்தீங்களே, நான் உங்களிடம் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விடயம், இரசாயன இயல்பில மாற்றம் ஏற்படுங்க. இரசாயன இயல்பு மாறுகின்றது. ஆனா இதுல பௌதிக இயல்பு மாறும். அதாவது அணுவன் திணிவன் எல்லாம் மாற்றம் அடையுது. ஆனா இதுல பாருங்கள், அணுவன் திணிவன் மாற்றம் இல்லையென்றா சக்தி குறையுது. ரைட். அடுத்தது ஒரு ஒவ்வொரு முறையும் அநேகமான ஃபைனல் பேப்பர்களில் வர்ற MCQ சமப்படுத்திய ஒரு சமன்பாடு. பீட்டா விரைவாக செல்கின்ற இலத்திரன். பாருங்கள், இதில் சில பெருமானங்கள் கேட்கப்பட்டிருக்கின்றது. மேற் சமன்பாட்டிலே பாருங்கள். ABC இங்கே பாருங்கள், இந்த இடத்துல A கேட்டிருக்கு, இந்த இடத்துல B கேட்டிருக்கு, இந்த இடத்துல C கேட்டிருக்கு. ABCயினுடைய பெருமானம் நம்மிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. சமப்படுத்திய சமன்பாட்டுக்கு வரப்போகின்றோம். பாருங்கள், எங்களுக்கு தெரியும் விரைவாக செல்லுகின்ற எலக்ட்ரன் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அப்ப எங்களுக்கு தெரியுது ஆல்பா துணிக்கை, அந்த இடத்துல குறிப்பிட்ட மாதிரி ஹீலியம் கரு. பீட்டா துணிக்கை எங்களுக்கு தெரியுது. அப்ப விரைவாக செல்லுகின்ற எலக்ட்ரன் கேமா ஒரு சக்தி, போட்டோன் சக்தி. ரைட். இதில் பாருங்கள், மேலே 131 அவை சைவர். அடுத்தது 53, இதில் பாருங்கள் 54 சைவன். இதை முதல் போட்டுக்கொள்ள வேண்டும் நீங்கள். அப்பதான் எங்களுக்கு சுவம் என்ற விரைவாக செல்கிற எலக்ட்ரான் தெரிஞ்சிருக்க வேண்டும்.
ஆகவே இந்த பெருமானம் V சைவர் சய ஒன்று இனித்தான் சமப்படுத்த போகிறோம். இது 53 என்ற படியில் இது 54 வரவு. அடுத்த கேள்வியை பாருங்கள். இப்பொழுது இதிலே எங்களுக்கு இன்னொரு வினா தொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்திலே அலகுகள் பற்றிய ஒரு குறிப்புக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். அலகுகள் பற்றிய ஒரு குறிப்பு இந்த விடயம் சரி. ஆகவே இந்த நிகழ்வுக்குரிய ஒரு விடயத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இதிலே இன்னும் ஒரு சிறிய பகுதி எமக்காக இருக்கின்றது. நாங்கள் அடுத்து வரும் வகுப்புகளிலே இதனை நாங்கள் பார்ப்போம். ஒரு நல்ல வினாவாக இது அமைந்திருக்கின்றது. இத்துடன் இந்த நேரம் முடிவடைகின்ற காரணத்தினாலே இந்த நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.